இங்கே நம்ம பார்க்கும்போது ஒரு கஷ்டமான கேமுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. தகவனா குழப்புன்னுவாங்க. அந்த கேமை தான் நம்ம டவுன்லோட் பண்ணி விளையாட போகிறோம். ஓகே, ரோப்ளாக்ஸ் போடலாமல் இருக்கும். போடணும்னு சொல்லுங்க. என்னடா ஈஸியாக இருக்குது நினச்சேன். எடுத்த உடனே ஈஸியாக இருக்கே, என்னடா இவங்க இன்னும் பார்க்கலையே இது அப்படின்னு நினச்சேன். ஓ மம்மியா என்ன நின்றுட்டேன்டா. ஓடு ப்ரோ, அப்போ மேலே எங்கேயோ வழி இருக்கு. ஓடு என்ன மாதிரிலாம் யோசிக்கணும். அப்போ ஓ எடுத்த உடனே ஆரம்பமே ரணகலமாக இருக்கு. இப்படி விட மாட்டாங்களே. நினச்ச மாதிரி ஓட்டை இழுத்தாங்க. ஓட்டை பெருசாக இருக்கு. ஓடுறா மம்மி. முடியாது நம்பி ஓடி வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் தெரியாம ஆடு பார்த்து காசை வாங்கிட்டேன். டெத் ஆனால் காசு கிடைக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் கடைசியில் நம்ம நின்றுக்கணும். நான் தெரியாமல் தாவிட்டேன். இதில் ஏதோ நம்ம கால் வச்சோம். அதுக்குள்ளேயும் அவடா அவடா நின்றுடா. ஒன்று போயிட்டு அவடா அவளை. இந்த கேம் கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேமில் அதிக ஆடு வரும். இன்னும் சூட்டில் விட்டுருவோம் நினச்சேன். ஜஸ்ட்டு மிஸ் சூட்டில் தான் அடப்பாவீங்களா. அப்படின்னா கடைசியில் நின்றுவோம். இங்கே ஓட்டம் வந்துடும். இப்போ 5 ஸ்டார் கொடுப்பேன்டா. இது கஷ்டமாக இருக்குது போங்கடா ப்ரோ. அடுத்த இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ப்ரோ. ஃப்ரெண்ட்ஸ் இதில் அதிகமாக ஆட் வரும். அதனால் பூச்சிக்காமல் கேம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். முள்ள கொத்தி குத்தி சாவுறது நிறைய சாவு இருக்கு ப்ரோ இந்த கேம். அதுக்குள்ளே ஓடணும். இந்த தடவை நம்ம ஆவியாக விளாட போகிறோம். ஓ சாவுக்குட்டி ப்ரோ. ஏன்னா நம்ம போனோம் மம்மியாக விளாண்டதுனால அந்த இது மாதிரி செவக்குட்டி மாதிரி ஒன்று வந்துச்சு. இப்போ நம்ம ஆவினால சாவுக்குட்டி மேலாம் வரப்போகுது. சரியான ரொம்ப கஷ்டமா இருக்கு ப்ரோ. செத்துருவன் மட்டும் தெரிஞ்சிருச்சு. கஷ்டமா இருக்கு. இப்போ என்னன்னா முன்னாடி என்னமோ வருது. ஓடுறா அப்பாடா. ஐயோ மேக்ஸ் மாதிரி போட்டு எப்படியோ தப்பிச்சு. ஃப்ரெண்ட்ஸ் ஆடை போட்டு கொலை பண்ணுறாங்க. எதுக்கு இது இப்படி பண்ணிடுறாங்க. இந்த இடம் எதுக்கு தெரியுமா? சாவி சேர்த்துக்கணும்.
இது வேணாம், நீங்களே சொல்லுங்க, எனக்கு கடுப்பு. இது தொடக்கூடாதுன்றாங்க. வேணா எனக்கு ஒரு ஐடியா, செகண்ட் முடிச்சு அப்போ அதை பிடிச்சாதான் ஸ்டார்ட் ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ் இது பிடிக்காம சவுண்டு கேட்குது. ஓகேவா? சவுண்டு கேட்கும்போது நீங்கள் பின்னாடி போயிடணுமா? பின்னாடி போய் பார்ப்போம். சவுண்டு வந்துச்சா? பின்னாடி வா. இப்போ அவுட்டு. அப்போ அதை கன்ஃபார்ம் பிடிக்கக்கூடாது. இப்போ எதுக்கு வச்சுருக்காங்க? கிளப்பி விட்டுருவோம். வந்து சாப்பாடுவோம். செகண்ட் ஒன்று பிடிச்சிட்டு இல்லை விட மாட்டாங்களே சிம்பிளா. சரி ஏதோ ஒன்று விட்டாங்க. ஆனால் இதுக்கே கஷ்டமாக இருந்துச்சு. எப்படி குழம்புறேன் இதில் விழுந்தாலும். ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த கேமை முடிச்சுக்கலான்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா கஷ்டமாக இருக்குது இந்த ஃபைனல் மேட்சோட. சரி ஃபைனல் போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இது கடுப்பாக இருக்குது. சரி பாய் காய்ஸ், இதோட முடிச்சுக்கலாம். சாப்டர் 2 போகிறேன். ஓகேவா? பாய் காய்ஸ் அப்படின்னு சொல்ல மாட்டேன். இந்த மேட்சை நான் கன்ஃபார்ம் முடிச்சிடணும். ஃப்ரெண்ட்ஸ் நசுக்குறாங்க. இதெல்லாம் எப்படா கேம்லாம் இருந்துச்சு நசுக்கிறது? ஆணி குத்துனாங்க பார்த்தேன். இப்போ நசுக்குவாங்க. சரி பை கைஸ், பை, சீரியஸ்லி பை.